சினிமாக்காரர்கள் அறிவு. பிரேம்ஜியும் சிவாவா அந்த நடிகர் 2 பேரும் போய் காரை கொண்டு போய் அடையாறு பாலத்தில் இடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதுக்கு தலைமறைவு. அதுக்கப்புறம் சிவாவை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவர் தான் டிரைவர், டிடி கேஸு. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சிட்டாரு. அக்யூஷன்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு போயின்னுறாங்க. மத்தியானம் சாப்பிட போகும்போது இங்கேயே இருக்கணும், நான் சாப்பிட்டு வந்துடுவேன், நீ இங்கேயே சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு போயிட்டார். அங்கேயே வர வச்சு சாப்பிட்டு அங்கேயே நின்றுந்தாப்புல. போகிறவரெல்லாம் தோட சிவாடா அப்படின்னு சைதாப்பேட்டை கோர்ட்டில். அதுக்கப்புறம் ஈவினிங்கு புத்தி சொல்லி ஆக்சிடெண்ட்னா ஆக்சிடெண்ட் கேஸுன்னா இதுக்கெல்லாம் ஓடக்கூடாது, ஃபைன் கட்டுவாங்க, இன்னும் பெரிய ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஃபைன் போட்டு லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிடும் 6 மாதம். ஓகே, வண்டி ஓட்டக்கூடாது, ஓட்டணுன்னா அது ஆகிடும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இதுதான் சினிமாக்காரர்களுடைய இது. அதனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, தலைமறைவு தான் ஆவாங்க. இன்னொன்று மாபா இவங்க மேலே குற்றச்சாட்டு வருதுல்ல, கொண்டுட்டாங்க 41 பேர் கொண்டுட்டாங்கன்றப்போ விஜய் எந்த அளவுக்கு ஃபேமாக இருக்கார், எல்லாருக்கிட்டேயும் ஒரு இதாக இருக்காருன்றதுனால தான் விஜய் இப்போ தப்பிக்கிறார். இல்லாட்டி இவர்கள் பண்ணுற பிரச்சாரத்துக்கெல்லாம் கயிறு எடுத்துன்னு வீட்டுக்கே போயிடுவாங்க போல். பார்த்தீங்களா, வீட்டு வாசலில் ஒரு 10-15 பேர். அதனால் இதுதான் நிலமை.